நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையிலேயே நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டு நான் நம்பவே இல்லை. மல்லிகா மகாராணிக்கு புத்தி சாதனம் இல்லைங்கிறது. நாங்க பொய் சொல்றோம் நீங்க நினைச்சிட்டீங்க இல்ல? அப்படி சொல்றதால அது எங்களுக்கும் தானே அவமானமா இருக்கும். மல்லிகா யாரு? பார்த்திவனுடைய மனைவி. அவ அந்த விஷயத்தை மறந்து நடந்துகிட்டாலும் இவன் அப்படி இருக்க முடியுமா? அதனால மல்லிகா தன்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியாது சுவாமி, மல்லிகாவை நான் இல்ல வேற யார் கல்யாணம் பண்ணிருந்தாலும் அவ கூட வாழ முடியாது. இனி அவங்க குணமாறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. பைத்தியமும் ரொம்ப முத்தி போச்சு. இல்லைன்னா பாலுக்கு பதிலா பச்சை தண்ணி அபிஷேகத்துக்கு கொண்டு வருவாங்களா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மல்லிகாவுக்கு சிகிச்சை பண்ணாமே இருக்க முடியாது. சிகிச்சை பண்ணிதான் ஆகணும். அதுவும் ஒரு சிறந்த வைத்தியர் வச்சுதான் சிகிச்சை பண்ணணும். அப்படி சிகிச்சை பண்ணணும்னா அவளை சங்கிலியால கட்டணும்ல? கட்டணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். மாமா, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நேரம் சரியில்லைன்னு மனசை தேத்திக்கோங்க மகாராஜா. பார்த்திபா, மல்லிகாவுக்கு நோய் குணமாகணும்னா அவளை சங்கிலியால கட்டித்தான் ஆகணும். அப்பதான் அவளுக்கு வைத்தியம் பார்க்க முடியும் இல்லையா? அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல மாமா. அழாத அழாத, அத நீங்களே பண்ணிடுங்க மாமா. உன்னால முடியலனா அதை நான் தானே செஞ்சாகணும். முதல்ல நல்ல ஒரு வைத்தியரை நாம ஏற்பாடு பண்ணி ஆகணும். கவலைப்படாத, வா போறோம். இனிமே நீ வெளியே வரக்கூடாது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. முழு பைத்தியம். இனிமே நீ இங்கதான் கிடக்கணும். உனக்கு தேவையான சாப்பாட்டை வேலைக்காரங்க எடுத்துட்டு வருவாங்க. பைத்தியம் புடிச்ச நீ இங்கேயே கிடந்து செத்து தொலை. வாங்க. அங்கே கடந்து சாகட்டும். பார்த்திபா, ஓ வந்துட்டீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மல்லிகாவை பைத்தியம் ஆக்கிட்டீங்களா? இனிமே அவ அந்த இருட்டு அறையில தான் இருக்கணும். நான் இல்ல, நீயும் இவங்களும் சேர்ந்துதான் அந்த அப்பாவி பொண்ண பைத்தியமாக்கிட்டீங்க. கதவை தொற. மல்லிகாவை இருட்டறையில போட்டு பூட்டி வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இங்க இருந்து போறீங்களா இல்லையா? மாட்டேன். என்னோட உத்தரவை எதிர்க்கிறவங்களை தண்டிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கு. இந்த கதவை திறந்து அவளை வெளியே கொண்டு வரலாம் நினைச்சீங்கன்னா கழுமரத்துல கிடந்து தொங்க போறது உங்களோட பணமா இருக்கு. ஜாக்கிரதை. பயப்படாதீங்கக்கா, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க.
எதுக்காக என்ன அறையில போட்டு பூட்டி வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு பைத்தியமா? எல்லாரும் சொல்றாங்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. பைத்தியம் உங்களுக்கு இல்ல, உங்களை பைத்தியம்னு சொல்றவங்களுக்கு தான். பேராசையால வந்த பைத்தியம். பைத்தியம் பிடிச்சவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம இருக்கும். அப்படி அவங்க சுயநினைவை இழந்து அவங்க பைத்தியமா மாறுற நேரம் கண்டிப்பா வரும். அத நீங்களே பார்க்க போறீங்க. இப்படி உங்களுக்கு நடக்க காரணம் உங்களுக்கு நேரம் சரியில்லாததுதான். வர சஷ்டி வரைக்கும் இப்படி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காத பல மன வருத்தங்களை நீங்க அனுபவிக்க வேண்டி இருக்கும். தேவி மகமாயிய மனசார பிரார்த்தனை பண்ணி எல்லா பிரச்சனைகளையும் தைரியத்தோட எதிர்கொள்ளுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான நேரம் கூடிய சீக்கிரமே வரும். நான் இங்க வந்ததே உங்களுக்கு தைரியம் சொல்றதுக்காக தான். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு துணையா தேவி மகமாயி இருப்பா. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன மாமா சிரிக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமா தான். நாம நினைச்சதெல்லாம் நடக்க போதுன்ற ஒரு சந்தோஷத்துலதான் சிரிச்ச. மல்லிகா பைத்தியம். இதை இந்த தேசத்து மக்கள்லாம் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாங்க. நம்ம தேசத்துல இப்ப முக்கியமா பேசுறதே அத பத்தி தான். அது மட்டும் போதாது. முழு பைத்தியமான இந்த மல்லிகா இந்த ஊர் தெருவுல பைத்தியமா அலையிறத இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பார்க்கணும். அது எப்படி? நாம தானே அவளை பைத்தியம் சொல்லியிருக்கோம். நாம சொன்ன மாதிரியே மல்லிகா பைத்தியமாயிட்டாள்னா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மல்லிகாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு நானே ஒரு வைத்தியரை ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த ஆளு இன்னைக்கே வந்துடுவான். சிகிச்சை ஆரம்பிப்பான். வைத்தியர் கொடுக்கிற முதல் மருந்துலயே மல்லிகா முழு பைத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவ முழு பைத்தியம் ஆயிட்டானா அந்த நிமிஷம் அந்த அறையை திறந்து அவளை வெளியே விட்டுறணும். அதுக்கப்புறம் அவளை அடிச்சு துரத்தணும். திக்கு தெரியாம அங்க இங்கேயும் அலையணும். தேச மக்கள் எல்லாருமே அதை பார்க்கணும். தீர்த்த யாத்திரை போயிருக்கிற தயானந்தனுக்கு அதெல்லாம் தெரியணும். மந்திரத்தாலையும் தந்திரத்தாலையும் நிறைவேற்ற முடியாததையெல்லாம் நம்ம புத்தியால நிறைவேற்றிட்டோம். அப்படி மல்லிகாவை பைத்தியமாக்குறதுனால நம்ம வாழ்க்கையோட முதல் வெற்றியை ருசிக்க போறோம். அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது தயானந்தனுடைய குடும்பத்தை அடியோட அழிக்கிறது. அதையும் நான் கண்டிப்பா செய்வேன். இதுவரைக்கும் நமக்கு எல்லாமே தோல்விதான். அதனால நீங்க சொல்றத என்னால கண்ணை மூடிட்டு நம்ப முடியாது. அதிர்ஷ்டம் நம்ம கூட இருக்குன்றதுக்கான ஆதாரம் தானே மல்லிகா பைத்தியமா இருக்கிறது. அந்த நம்பிக்கையோட நீ காத்துக்கிட்டு இரு பார்த்திவா. உதயசூரன் தேசத்தை ஆடுறதுக்கான சந்தர்ப்பத்தை நான் அதை நிறைவேற்றி தருவேன்ற அந்த லட்சியத்தை கண்டிப்பா அடைஞ்சே தருவேன். நீ கவலையே படாத பார்த்திவா. மல்லிகாவுக்கு சிகிச்சை பண்ற வைத்தியர் இன்னைக்கு வந்துடுவார். அந்த நேரம் பார்த்து நீ அரண்மனையில் இருக்க கூடாது. ரேணுகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இந்த விஷயத்தை எல்லாம் நீ சொல்லவே கூடாது. மெல்சாந்தி சுவாமி, மல்லிகா அக்கா பேர்ல ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு என்ன, இப்பவே நடத்திடலாம். ம். தேவியோட அனுகிரகத்தால மகாராணியோட உடல்நிலை சரியானா போதும். அப்ப நீங்களும் அதை நம்புறீங்களா? மல்லிகா அக்காக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு? ஒருத்தர் பேச்சையும் செயலையும் வச்சுதானே அவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு முடிவு பண்ணுவாங்க. மல்லிகா அக்கா விஷயத்துல எல்லாரும் தேவையில்லாம அதை சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல,
நிச்சயமா இல்ல. நாங்க அதை நேரடியாவே பார்த்தோம். இந்த தேசத்துல மல்லிகா மகாராணியை தவிர வேற யாரும் பக்தியா இல்ல. அப்படி இருந்தோம் தேவியே அவங்கள இப்படி சோதிக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல. குங்கும அர்ச்சனை பண்ணி பிரசாதம் தரேன், கொண்டு போய் கொடுங்க. தேவி மகமாயிதான் மகாராணியை காப்பாத்தணும். ஒருத்தன் தண்ணி இல்லாம சாகறதுக்கு இருக்கும்போது நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். உன்னை முறை பண்ணுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. நீ ஒண்ணு அப்படி சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் உன்னோட மனசு இப்படி கல்லா இருக்க கூடாது. வேணும் நில்ல. என்ன? நான் இப்ப ஒண்ணு சொல்ல போறேன். அது கோவத்துல இல்ல, அன்பால. என்னன்னு சொல்லு. சொல்றேன், ஆனா நீ சொல்ற மாதிரியே செய்யணும் ரேணு. நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் முடிவெடுக்கிறேன் செய்யணுமா இல்லையான்னு. நமக்கு இத்தனை நாள் சமைச்சு சாப்பாடு போட்ட ஒரு ஆளை பட்னி போறது தப்பு இல்லையா? யார பத்தி சொல்ற? யார பத்தி சொன்னா என்ன? அது தப்பு தானே? அதுவும் பைத்தியம் புடிச்சு அறையில பூட்டி இருக்கிற ஒரு ஆளை. இனிமே பேசுனா அவ்வளவுதான். அம்மா கிட்ட சொன்னா உன்னை அடிச்சே கொன்னுடுவாங்க. மல்லிகாவ அறையில வச்சு பூட்டின கோத்துல அந்த மகேஸ்வரி இருக்கால, நம்மள இன்னைக்கு பட்டி போட பார்த்தா. இன்னைக்கு ஒண்ணுமே சமைக்கல. அப்புறம் நானும் அம்மாவும் கஷ்டப்பட்டுதான் இதையெல்லாம் சமைச்சோம். அதனால அவங்களுக்கும் மல்லிகாவுக்கும் பச்சை தண்ணி கூட குடுக்க கூடாதுன்னு நானும் அம்மாவும் முடிவு பண்ணிருக்கோம். தண்ணி கூட குடுக்கலன்னா பாவம் இல்லையா? இல்ல, குடுக்க முடியாது. தாகம் எடுத்து செத்து தொலையும். பிரச்சனை ஆயிடும். யாரும் பாக்கலக்கா, எல்லாரும் சாப்பிடுறதுக்கு மும்முரமா இருக்காங்க. இது நீ எங்க இருந்து கொண்டு வந்த? ரேணுகாவும் அவங்க அம்மாவும் சாப்பிடுறதுக்காக இதை வச்சிருந்தாங்க. நீ கொண்டு போய் அங்கே வச்சிரு. உங்களுக்கு சாப்பாடு தனியா கொடுக்க கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அப்புறம் எடுத்துட்டு வரலனா எப்படி? அப்புறம் நீங்க சாப்பிடாம இறந்து போயிடுவீங்க இல்லையா? அவங்க எல்லாரும் எனக்கு சாப்பாடு கொடுக்க விருப்பப்படலன்னா நாம என்ன பண்ண முடியும்? நாம தான் எடுத்துக்கணும்க்கா. அவங்க ஒரு நாளைக்காவது பட்னி கிடந்தாதான் அவங்க ரெண்டு பேருக்கும் அதோட அருமை தெரியும். அதனாலதான் அவங்க சாப்பிட வச்சிருந்த பலகாரத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. வயிறார சாப்பிடுங்க. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அப்புறம் சந்தோஷமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நான் உங்களுக்காக உங்க பேர்லயே ஒரு குங்கும அர்ச்சனை செஞ்சேன். ரொம்ப நன்றி வேலு. நான் பாசத்தால செஞ்சதுக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? இந்தாங்க, வேகமா இதையும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் குங்கும அர்ச்சனைக்கு தந்த பிரசாதத்தை உங்களுக்கு தந்துட்டு தான் நான் போவேன்.
ரேணுகா ரேணுகா வா வந்து சாப்பிடலாம் வா. எதை சாப்பிடுறதுக்கு நீங்க கூப்பிட்டீங்கம்மா? இங்க இருக்கிற பலகாரத்தை தான். நான் இங்க வச்சுட்டு போன பலகாரத்தை இங்க காணலையேம்மா. அப்போ வெச்ச பலகாரம் எங்க போச்சு? நான் சமயக்கட்டுல இருந்தேன், எனக்கு எப்படி தெரியும்? நீ இங்க இருக்கும்போது யார் இருந்தா? உங்களோட செல்ல மருமக ராதாகிருஷ்ணன் இங்க உட்கார்ந்து ஒண்ணு விடாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நமக்கு வச்சத அவன் தான் சேர்த்து சாப்பிட்டிருப்பான். அதான் இங்க இல்ல. கொண்டு வந்த பாத்திரத்தை கூட காணோம். பாத்திரத்தையும் தின்னுட்டா. அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போயிருப்பான். ராதா, டேய் ராதா, சொல்லுங்க மாமி. ஏய் இந்த பக்கம் வாடா. எப்பவும் கோவமா தான் இருப்பாங்க. இப்ப சொல்லுங்க என்ன? ஏண்டா இங்க வச்சிருந்த பலகாரம் எங்க? ஆமா காணோம் இல்ல. ரேணு இங்க வைக்கும்போது நானும் பார்த்தனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நீ அதை எடுத்து சாப்பிட்டியா? சத்தியமா இல்ல மாமி. அதுவும் சாப்பிடுற அளவுக்கு எனக்கு பசி இருந்தது. இருந்தாலும் நீங்க 2 பேரும் பட்டினி கிடப்பீங்களன்னு விட்டுட்டேன். இல்லம்மா, இவன் சாப்பிடல. மல்லிகாவுக்கு குடிக்க தண்ணியாவது கொடுன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப சந்தேகப்படுறதுக்கு அர்த்தமே இல்ல. இங்க இருந்த பலகாரத்தை எடுத்து அவனுக்கு பிடிச்சவளுக்கு கொடுத்திருப்பான். கடவுளே. இவனையும் கூட்டிட்டு வாங்கம்மா, நம்ம மல்லிகா அறையில போய் பாப்போம். இவனை சும்மா விடக்கூடாது. நான் கொடுக்கல. ஒழுங்கா இங்க கூட வா. வாடா. ஏய், நான் வர மாட்டேன். எழுந்திரு. சொன்ன கேளு, எழுந்திரு. வான்னு சொல்றேன்ல. நான் வரல. வாடா. நான் வரலன்றேன்ல. போ. போ. நான் தரலன்னு சொல்றேன்ல. சீக்கிரம் போ. சீக்கிரம் போ, வேகமா போ. நடங்கறல. தள்ளாதீங்க. போடா. என்ன அசைற? போ. போ, தோற கதவை தர. என்னடா? திறக்கிறேன். ஏய், தொறடா. ஐயோ, தள்ளு, நானே திறக்கிறேன். திறக்க முடியலையே. அதைத்தான் நானும் சொன்னேன், திறக்க முடியலன்னு. டேய், கொஞ்சம் தள்ளி நில்லுடா. ஒண்ணு ஆகாது, நீங்க சாப்பிடுங்க.